நட்பே உறவே வணக்கம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக அன்புடன் ஜெய்சங்கர். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கோம். இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அலுவலகம், அதாவது கலெக்டரேட்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்குன்னா பிரிதிவிமங்கலம் தாண்டி வந்தோம்னா பிரிதிவிமங்கலம் தாண்டி வந்தோம்னா பக்கத்துலேயே இருக்குது. பிரிதிவிமங்கலம் பக்கத்துலேயே இருக்குது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அலுவலகங்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுதான் முழு தோற்றம், புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. மிக அருமையான இடத்துல, சாலையோரத்தில், சேலம் டு சென்னை சாலையில் அமைக்கப்பட்டிருக்கு. மிக அருமையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இது. கள்ளக்குறிச்சி நகரத்தின் புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி நகரத்தினுடைய புதிய பேருந்து நிலையத்தில் தற்போது பேருந்துகள் வந்து செல்லும் காட்சி மிக அருமையான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குன்னா ராமப்பேர், அதாவது ஏகேடி தாண்டி நேராக பைபாஸ் சாலையில் வந்தோம்னா உள்ள லெஃப்டில் பிரிஞ்சு வருது. இது வந்து கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையத்தினுடைய முகப்பு தோற்றம். உள்ளே நுழைகிற பகுதி, வெளியே இருக்கிற பகுதி இரண்டும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக அன்புடன் ஜெய்சங்கர். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகம் உள்ளே உள்ளது. அதனுடைய பாதை முன்னால் இணைக்கப்பட்டுள்ளது. இது எங்கே உள்ளதுன்னா அண்ணா நகரில் இருக்குது. அண்ணா நகரில் வந்தீங்கன்னா இதுதான் வழி. உள்ளே இருக்குது நகராட்சி அலுவலகம், அது தெரியுது. கள்ளக்குறிச்சி அண்ணா நகரில் நகராட்சி அலுவலகம் இருக்குது. வருகிறது அண்ணா நகர். பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸெல்லாம் அமைச்சிருக்கின்றன. திரும்ப வந்துட்டோம். நகராட்சி அலுவலகம் அண்ணா நகர், கள்ளக்குறிச்சி நகராட்சி. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இங்கே இருக்குது. எங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோட்டில். அப்படியே வட்டார கல்வி அலுவலகமே பக்கத்தில் இருக்குது. கச்சிராப்பாளையம் ரோடு தான் மூணுமே. கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டார துணை கண்காணிப்பாளர் அலுவலகம், வட்டார கல்வி அலுவலகம் மூணுமே இங்கே தான் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை இது எங்கே இருக்குன்னா கச்சிராப்பாளையம் ரோட்டில் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்குது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, தலைமை மருத்துவமனை. இங்கே தான் வந்து பாருங்க இருக்குது. இங்கே தான் வந்து இந்த லேட் சைடு போகலாம். சித்த மருத்துவ பிரிவு இருக்குது. இது போனீங்கன்னா நவீன சிகிச்சை பிரிவு இருக்குது. எல்லாமே இந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த மாவட்ட மருத்துவமனையில் இருக்குது. கள்ளக்குறிச்சி பழைய பேருந்து நிலையம், பேருந்துகள் உள்ளே நுழையும் பகுதி. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே வெளியேறக்கூடிய பகுதி. பேருந்துகள், நகர பேருந்துகள் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய பகுதி. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா பேருந்துகள் நிறுத்தலாம் இருக்குது. பேருந்துகள்லாம் நிற்கிது. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோர்ட் வளாகம் கூட தெரியுது. அந்த பக்கம் பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தோம்னா கோர்ட்டுனுடைய பில்டிங் இதெல்லாம் கூட தெரியுது. இதுதான் பழைய பேருந்து நிலையம். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்புடன் ஜெய்சங்கர்.
அப்படியே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தோம்னா, கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தோம்னா, லெஃப்ட் சைடில் வெங்கடாபுரம் போகிற ரோட்டில் கிழக்கு பக்கம் இருக்கிற இடத்துல, கிழக்கு பக்கமாக போகிற வழியில் கோர்ட்டு, தாலுகா ஆஃபீஸு எல்லாமே இருக்குது. பாருங்க, அது கோர்ட் பில்டிங்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து லெஃப்டில் எடுத்தோம்னா இது வந்து தாலுகா ஆஃபீஸு. தாலுகா ஆஃபீஸ் கம்மியான இடத்துல அமைஞ்சிருக்கு. கோர்ட்டு, தாலுகா ஆஃபீஸு, பார்த்திங்கன்னா காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையம் எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது. நீங்கள் முழுமையாக பார்த்துக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, கச்சாப்பாளையம் ரோட்டில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோம்னா காந்தி ரோடு, முடக்குல திரும்பினா காந்தி ரோடு ரைட் சைடில் இருக்குது. பாருங்க, பக்கத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் கூட இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கு அந்தாண்ட பிஎஸ்என்எல் அலுவலகம் இருக்குது. பிஎஸ்என்எல் அலுவலகம், சிம் விற்கிற பிஎஸ்என்எல் பாரத் சஞ்சார் நிகாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது.